2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2 என்க. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரத்தோட விகிதம் தராங்க, உயரத்தோட விகிதம் தராங்க. இந்த ஆரத்தோட விகிதத்தை R1:R2 இட் இஸ் ஈக்குவல் டு 3:2ன்னு வச்சுக்கோங்க. உயரத்தோட விகிதத்தை H1:H2 இட் இஸ் ஈக்குவல் டு 5:3ன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம், வலைபரப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியான்னு சொல்லுவோம். A is equal to, இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πRH is to 2πRH. விகிதத்தில் எழுதிட்டு இங்க R1 H1 R2 H2. இந்த ஸ்டெப்ல 2க்கு 2 கேன்சல், பைக்கு பை கேன்சல். ஸோ இதில் அந்தந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா R1ஓட ஆன்சர் 3. ஸோ 3 இன்ட்டு H1ஓட ஆன்சர் 5 இஸ்ட்டு R2ஓட ஆன்சர் எவ்வளோ 2 இன்ட்டு H2ஓட ஆன்சர் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3 5s are 15 இஸ்ட்டு 2 3s are 6. இந்த 15 6 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம், இது வந்து 2 டைம். அப்போ இந்த கணக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5:2. ஆப்ஷன் A. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.